இப்போ பார்த்தீங்கன்னா பேட்ச் ஒர்க் அண்ட் கட் ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் என்னங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்தலாம். ஓகேங்களா? கம்பல்சரி டேப் தேவைப்படும், கிளாஸ் மார்க்கர், ஒயிட் கிளாஸ் மார்க்கர் தேவைப்படும், பென்சிலு நார்மல் பென்சிலும் வேணும், ஃப்யூசிங் டேப்பு கம்பல்சரி, ஃப்யூசிங் டேப்பு இது கம்பல்சரி வேணும். ஓகேங்களா? ஃப்யூசிங் டேப் வச்சு தான் நம்ம நெக் லைன்ஸ் ஃபினிஷிங்க்கெலாம் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இது தேவைப்படும். அடுத்தது ஆம்ஹோல் ஸ்கேலு, ஒரு கண்ணாடி ஸ்கேல். ஓகேங்களா? உட்டன் ஸ்கேலாக வேண்டாம், கண்ணாடி ஸ்கேல் இருந்துச்சுன்னா நமக்கு மார்க்கிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேன்வாஸ். கேன்வாஸில் பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேன்வாஸ் இருக்குது. ஒன்று வந்து நார்மல் குர்த்திக்கு யூஸ் பண்ணுற கேன்வாஸ், ரெண்டாவது ஷர்ட் காலர் கேன்வாஸ்ன்னு கேட்டிங்கனாவே கிடைக்கும். இந்த கேன்வாஸும் வேணும். இப்போ இந்த கேன்வாஸ் எப்படி வாங்கணுங்கிறது ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ கேன்வாஸை பொறுத்த வரைக்கும் இதுலேயே 2 கலர்ஸ் கிடைக்கும். ஒன்று பிளாக்கு, ரெண்டாவது ஒயிட்டு. இப்போ பிளாக் கலர் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, டார்க்காக இன்வெசிபிளாக தெரியுது ஒரு ஃபேப்ரிக் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு டார்க் கலர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? மற்றபடி எல்லாத்துக்குமே நீங்கள் அந்த ஒயிட் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இந்த ஒயிட் எப்படி வாங்கணும், பிளாக் எப்படி வாங்கணுங்கிறத காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நமக்கு கேன்வாஸ் இந்த மாதிரி தான் கிடைக்கும். இதில் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஷைனிங்காகவும் ஒரு சைடு கிளிட்டரிங்காகவும் இருக்கும். இந்த கிளிட்டரிங்காக இருக்கிற இடத்துல மட்டும்தான் நம்ம ஃபேப்ரிக்கை வந்து கம், ஓகேங்களா? இதோட ஃபேப்ரிக்கோட கம் தான். ஓகேங்களா? இது வந்து ஃபேப்ரிக், இந்த இடத்துல ஃபேப்ரிக், இதே கை தான் ஃபேப்ரிக்னா இதை பேஸ்ட் பண்ணி இந்த இடத்துல நம்ம அயன் பண்ணுவோம். இந்த மாதிரி அயன் பண்ணும்போது ஃபேப்ரிக்கில் நல்லா ஃபிட்டிங்காக ஒட்டிக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த கிளிட்டரிங்காக இருக்கிறது எப்படியுமே ஃபேப்ரிக்கோட ஒட்டியிருக்கணும். ஓகேங்களா? இதில் இன்னொரு குவாலிட்டி இருக்குது. அது பார்த்திங்க அப்படின்னா அந்த கேன்வாஸ்லேயே பேக் சைட் பார்த்திங்கன்னா புளி புளியாக இருக்கும். அந்த மாதிரி கேன்வாஸ் வாங்கலாமான்னா இல்லை, வேண்டாம். அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு கேன்வாஸ் அயன் பண்ணும்போது சுருங்கிடும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா ஷர்ட் காலர் கேன்வாஸ். இது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கிற ஒரு கார்னர் ஷேப்பாக இருக்கிற டிசைன்ஸ்க்கெல்லாம் இந்த கேன்வாஸ் யூஸ் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இந்த கேன்வாஸும் கம்பல்சரி வேணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்கேலப்லாம் வரைகிறதுக்கு ஒரு ஸ்கேலப் ஸ்கேல் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பேசிக்கான திங்ஸே போதும். இது இல்லாமல் நெட்டு வச்சுமே நம்ம டிசைன்ஸ் பார்க்க போகிறோம். அப்போ நெட்டு எப்படி பார்த்து வாங்கணும்? ஓகேங்களா? நெட்டை பொறுத்த வரைக்கும் 2-3 வெரைட்டிஸ் ஆஃப் நெட்டு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நான் வச்சுருக்கிற நெட்டில் பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் வந்து ரொம்ப குட்டி குட்டி ஹோலாக இருக்கும். பார்த்திங்கனாவே தெரியும், ரொம்ப சின்ன சின்ன ஹோலாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோலாகவும் இருக்கணும். அதேமாதிரி நீங்கள் இழுக்கும் போது ரொம்ப இழுத்துட்டு போகக்கூடாது. ஓகேங்களா? ஓரளவுக்கு தான் இழுக்கணும். அப்போ தான் அது நல்ல குவாலிட்டி. நம்ம தைக்கும்போது ஃபினிஷிங் நீட்டாகவும் இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் ஆரி ப்ளவுஸ் போகிறீங்க எதாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நெட்டு ஃபஸ்ட் குவாலிட்டியாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெட்டு கம்பல்சரி வேணும். இப்போ அதே மாதிரி ஃப்யூசிங் டேப், இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த டேப் கம்பல்சரி வாங்கிக்கோங்க. இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு ஃபேப்ரிக்கில் வச்சு அயன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரீம் அயன் பாக்ஸாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா லைட்டாக தண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அயன் பண்ணணும். டைரெக்டாக நீங்கள் ஒரு அயன் பாக்ஸ்க்கு மேலே வச்சிட்டிங்க அப்படின்னா இது ஒரு மாதிரி சுருங்கி கம் மாதிரி அயன் பாக்ஸில் ஒட்டிக்கும். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது வந்து ஃபேப்ரிக்கு உள்ள இப்படி வச்சு இது மேலே அயன் பண்ணணும். ஓகேங்களா? அவ்வளோதான். டேரெக்டாக இப்படி வச்சு அயன் பண்ணிங்கன்னா அயன் ஆகாது. லைட்டாக தண்ணி ஸ்ப்ரே பண்ணிட்டு தான் பண்ணணும். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்படி பண்ணுங்கிறத நான் காமிப்பேன். ஓகேங்களா?